நான் என்னோட சிஸ்டர் மேரேஜ்க்காக ஃபேமிலியோட கிளம்பி எல்லாருமே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போனதுமே முதல் வேலையா பூ கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என் சிஸ்டருக்கு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து கோன் போட்டு முடிச்சோம். அதுக்கப்புறம் பொண்ணை ரெடி பண்ணி காலையில அப்புறம் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகி ஃபேமிலியோட பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு பஸ் வந்தது பஸ்ல ஏறி செம்ம வைபா ட்ரெண்டிங் சாங் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே போனோம். சிம்பிளா கோயில்ல தான் மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாச்சு, பொண்ணும் ரெடி மாப்பிள்ளையும் ரெடி. எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மாலை மாத்திட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் மாலை மாத்தினதுக்கு அப்புறம் பாயில உட்கார வச்சு ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுத்தாரு. தாலி கட்டியாச்சு. பொண்ணு மாப்பிள்ள வந்து பெரியவங்க எல்லாத்துக்காலையும் வரிசையா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலா எங்க சிஸ்டர்ஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவளை மட்டும் தனியா கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபேமிலியோட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு முறை செய்றீங்களா வரிசையா வந்து அவங்க தேவையை செஞ்சாங்க. மாப்பிள்ளை வீட்டு ஃபேமிலி எங்க வீட்டு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கோயிலே வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அங்கேயே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள கூப்பிட்டாங்க. இப்படிதான் என்னோட சிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சது. இன்னைக்கு பிரணீதா பிரணேஷ்க்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டிட்டு புக் வாங்கலாம்னு போறோம். வருஷம் பிரணேஷ்க்கு மட்டும் ஃபீஸ் கட்டி புக் வாங்குங்க. இந்த வருஷத்துல இருந்து மேடம் இதுல ஆட் ஆகுறாங்க. அவங்களுக்கும் ஃபீஸ் கட்டி புக்லாம் வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரணீதா ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அவளுக்கான புக்ஸும் பேக் எல்லாமே கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து பிரணீதாட்ட கொடுத்தோம். அவங்க கொடுத்த பேக்ல வந்து சைட்ல அவ நேம் மென்ஷன் பண்ணியிருந்தது. புக்கெல்லாம் அவகிட்ட கொடுத்தா ரொம்பவே எக்ஸைட் ஆகி அவளே ஓபன் பண்ணி அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தா. பிரணி புக்கு யாருக்கு? பாப்பாக்கு. பென்சில், கோழி, அம்மா, பொம்மை. பிரணீதாவை வீட்டுல விட்டுட்டு பிரணேஷ் ஸ்கூலுக்கு போனோம். அவன் வந்து 4th to 5th போறான். அவனுக்கு தான் புக்கு நோட்டு அதிகம். அப்பாவும் பையனும் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தாங்க. அப்படியே முடிச்சுட்டு வர வழியில காஃபி நான் குடிச்சேன். பையன் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம். உங்க கிட்ஸுக்கான ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். இன்னைக்கு நாங்க 3 பேரும் ரெடி ஆயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போனோங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் தான் போயிருந்தோம். உள்ள போனதுமே பிரணீதா கூட்டத்தை பார்த்ததுமே அழுவ ஆரம்பிச்சிட்டா. பர்பி வாங்கிட்டு வந்து பாக்ஸோட வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. காது குத்துற பாப்பாக்காக எல்லாரும் வந்து ஃபேமிலியில இருக்கீங்களா தட்டு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. மாமா முறைக்கு நாங்களும் வந்து தட்டு வச்சு கொடுத்தோம். எல்லாரும் சுத்தி போட்டதுக்கு அப்புறம் வந்து தாய் மாமா மடியில உட்கார வச்சு காது குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காது குத்துறத பார்த்துட்டு முஸ்லீம் வீடுனாலே நமக்கு பிரியாணி தானே, அதனால நாங்க வந்து பிரியாணி சாப்பிட போயிட்டோம். பிரணீதா வந்து தனியா இலை போட்டு உட்காரணும்னு சொல்லிட்டா. சோ அவளுக்கு தனியா இலை போட்டு அவளுக்கு கொஞ்சமா பிரியாணி வச்சாங்க. அவ கியூட்டா சாப்பிட்டுட்டு இருந்தா. பிரணேஷோட ஃபேன்ஸ் வந்து என்னையும் வீடியோல காப்பிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அவங்களையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம். எங்க குழந்தைனருக்கு கல்யாணத்துக்காக முகூர்த்தக்கால் நடத்துக்காக நாங்க எல்லாரும் காலையில நேரமா போயிருந்தோம். எங்க வீட்டுக்கார் கற்பூரம் பத்த வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எல்லா லேடிஸும் வந்து முகூர்த்தக்கால குழியில வச்சு நவதானியம் போட்டு பாலெல்லாம் ஊத்தி முகூர்த்தக்கால் நட்டாச்சு. மாப்பிள்ள ஒரு ஓரமா பவ்யமா நின்றுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பித்தலாண்டால வந்து எல்லாத்தையும் 3 கை நெல்லு வந்து அள்ளி போட சொன்னாங்க. இன்னைக்கு நலுங்க அவங்க அம்மா தான் நலுங்கு வைக்கிறாங்க. நலுங்குக்கு தேவையானது எல்லாம் ஏற்பாடு பண்ணதும் மாப்பிள்ள வந்தாரு. மாப்பிள்ளைய உட்கார வச்சு எல்லாரும் நலுங்கு வச்சதுக்கு அப்புறம் ஆலங்கரிச்சு ஆரத்தி எடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பாடு பரிமாறிட்டு நாங்களும் சாப்பிட்டு வந்தோம். எங்கம்மா போறோம்? நெக்ஸ்ட் வீக்ல பிரணீதாக்கு ஸ்கூல் ஓபன் ஆகுது. சோ வந்து பிரணீதா வந்து எங்க அம்மா வீட்டுல விடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ண போறாங்க. சோ அவங்க பாட்டிக்கு பாய் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு வரேன்னா அழகா சொன்னாங்க. போயிட்டு வரேன்னு சொல்லு. போற வழியில அப்படியே மேடம்க்கு வந்து கருப்பட்டி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். போற வழியில பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பிடிச்சிருச்சு. ஒரு கடைக்குள்ள ஒதுங்கி நின்னோம் கொஞ்ச நேரம். அப்படியே எங்க வீட்டுக்காரர் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. அப்படியே அங்க இருந்து கிளம்புனா பேத்தி வரான்னு சொல்லிட்டு அப்பா கொடையோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. என்னோட சிஸ்டர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு போனோடனே பாய் அப்படின்னு சொல்லிட்டா. அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பும் போது ஊருக்கு போலாமா அப்படின்னு கேட்டேன். அவ என்ன சொல்றான்னு பாருங்க. ஊருக்கு போலாமா? நாங்க போறோம். நீ வரல? சரி நான் அப்படியே அவங்கள விட்டுட்டு நாங்க அங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இன்னைக்கு எங்க குழந்தைனாருக்கு எங்களுடைய நலுங்கு. சோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அங்க போயிட்டு தட்டுக்கு தேவையான தேங்காய் பழம், ட்ரெஸ், ஸ்வீட்டு, சாக்லேட்டு, வெத்தலை பாக்கு எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். மாப்பிள்ளையை உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கார் மாலை போட்டு சந்தன குங்குமம் வச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாம் லைனா வந்து நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆரத்தி எடுத்து முடிச்சது எங்க சார்பில் நாங்க வந்து அவருக்கு ட்ரெஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வெளியே டேபிள் சேர் போட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டோம். என்னுடைய
கொழுந்தனாரோடைய நிச்சயம் ஆண்டு மேரேஜோட மினி லாக். முன்னாடி நாளே பொண்ணு அழைக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் தட்டு ரெடி பண்ணிட்டு தட்டு தூக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு போனோம். பொண்ணு வீட்டுக்கு போனா எல்லாத்துக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு பொண்ணு திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து பொண்ணை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிச்சயம் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மோதிரம் மாத்திக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் அடுத்த நாள் காலையில 4:30 மணிக்கே வந்து தாலி கட்டணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எல்லாம் வந்துட்டோம். அன்னைக்கே 17 கல்யாணம். அப்படியே லைன் பை லைனா உட்காந்து தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் கோயிலை சுத்தி வந்துட்டு மண்டபத்துக்கு வந்துட்டோம். ரிசப்ஷனுக்கான ட்ரெஸ் எல்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையே மாத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபேமிலிஸா இருந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லபடியா கல்யாணத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு பிரணீதா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டா. பிரணீதா ஸ்கூல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் டேங்கிறதுக்காக மட்டுமே ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். பிங்க் பேண்ட் ஒயிட் டிஷர்ட் மாதிரி வந்து காம்போ எடுத்திருந்தேன். பிரணீதாக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இருக்கிறதுலே ரொம்ப டஃப் அவளுக்கு தலை சீவரது தான். அதனால சிம்பிளா வந்து அழகா கிளிப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால பிரணீதாக்கு புக் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ லஞ்ச் பேக்கு அண்ட் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்துட சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ். அவளே போயிட்டு சேம் கலர்ல செப்பல் போட்டு அழகா ரெடி ஆயிட்டா. இந்த காம்போ வந்து பிரணீதாக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே அங்க இருந்து பிரணீதா ஜாலியா கிளம்பிட்டோம். அங்கிருந்து அப்படியே ஸ்கூலுக்குள்ள போகும்போதே சிரிச்சுட்டே ஜாலியா போனாங்க. நான் கூட அழுவான்னு நினைச்சேன். ஆனா உள்ள போனதுமே கலர் பிளாக்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருந்தா பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போகும்போது தாங்க தெரிஞ்சது கிளாஸ்ல ரொம்ப அழுதுருப்பா போல. ஃபேஸே வாடி போச்சு. பார்க்க பாவமாவும் இருந்தது.